அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 39வது வசனத்தின் முதல் பகுதியில் வாசிக்கிறோம். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அப்போஸ்தலர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். ஆண்டவர் இயேசு செய்த அநேக அற்புதங்களை கண்ணார கண்டவர்கள். குருடர் பார்வையடைகிறதையும், செவிடர் கேட்கிறதையும், முடவர் நடக்கிறதையும், ஊமையர் பேசுகிறதையும், மரித்தவர்கள் கூட எழும்புகிறதையும் கண்ணார பார்த்து தேவனை மகிமைப்படுத்தினவர்கள். அதனால் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அவர் செய்த எல்லாவற்றுக்கும் சாட்சிகளாயிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நமக்கும் கூட தேவன் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அபிஷேகம் பெற்ற நமக்கும் கூட தேவன் அநேக காரியங்களிலே நமக்கு பலத்த அற்புதங்களை காண செய்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட நோக்கத்தில் ஒன்றும் கூட நாம் சாட்சிகளாய் மாற வேண்டும் என்பதுதான். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். பாருங்கள், நமக்கு செய்தவைகளை நாம் சாட்சிகளாய் அநேகருக்கு சொல்லும் போது அங்கு தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. கொர்நேலியு வீட்டிலே அவர்கள் அப்போஸ்தலனாகிய பேதுருவும் சீஷர்களும் சிறு சாட்சியை சொல்கிறார்கள். அந்த சாட்சியின் நிமித்தமாய் கொர்நேலியு குடும்பம் முழுவதும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அநேகர் விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த காலை நேரத்திலே அருமையான சகோதரா சகோதரி, நமக்கு தேவன் செய்தவைகளை நாம் சாட்சியாக சொல்லும் போது அந்த இடத்திலே தேவ நாமம் மகிமைப்படுகிறது. அநேகம் பிரசங்கங்கள் செய்யாத காரியத்தை ஒரு சில சாட்சிகள், நாம் பெற்ற அனுபவ சாட்சிகள், தேவன் நமக்கு விடுதலை கொடுத்த சாட்சிகள், சுகமாக்கின சாட்சிகள், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பாராட்டின அந்த கிருபையின் சாட்சிகளை நாம் சொல்ல ஆரம்பிக்கும் போது தேவன் அந்த இடத்தில் இருக்கிறவர்கள், கேட்கிறவர்கள் உள்ளத்திலே ஒரு அசைவை உண்டு பண்ணுகிறார். ஒரு முறை ஒரு கிராமத்தை குறித்து நாங்கள் பல நாட்களாய் ஜெபித்து வந்தோம். காரணம், அந்த கிராமத்துக்குள் சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு யாரையும் அனுமதிக்க மாட்டார்கள். அந்த ஊரில் ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அந்த கட்டுப்பாடு நிமித்தமாய் யாரும் சுவிசேஷத்தை சொல்லாதபடிக்கு உள்ளே போனாலே துரத்தி விடுவார்கள். நாங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த கிராமத்துக்காக ஜெபித்து கொண்டிருந்தோம். ஒரு உபவாச கூட்டத்திலே அந்த கிராமத்திலிருந்து ஒரு சகோதரியை கூட்டி கொண்டு வந்தார்கள். வேறொரு இடத்தில் இருக்கிறவர்கள் கூட்டி கொண்டு வந்தார்கள். அந்த பிள்ளை முதுகு வளைந்து பல மாதங்கள் மிகுந்த கஷ்டத்தோடு இருந்த அந்த மகளுக்கு ஜெபித்த போது அவள் நிமிர்ந்தாள், நடந்தாள், கர்த்தரை மகிமைப்படுத்தினாள். இப்பொழுது அவள் சுகமாக்கப்பட்டு அந்த கிராமத்துக்கு போகும்போது பல நாட்களாய் வியாதியோடு இருந்து பல நாட்களாய் பல மருத்துவமனைகளுக்கு போய் சுகமாகாமல் அந்த பிள்ளையை குறித்து அந்த கிராமத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆகையினாலே இப்பொழுது அவள் நடந்து போகிறதை கண்டவுடனே அவர்கள் ஆச்சரியப்பட்டு என்ன நடந்தது என்று கேட்டார்கள். இயேசு எங்களை சுகமாக்கினார், என் வாழ்க்கையை மாற்றினார் என்று அந்த பிள்ளை சொன்ன சாட்சியை நிமித்தமாய் அந்த கிராமத்தில் இருக்கிற அநேகர் தொடப்பட்டார்கள். அடுத்த வாரத்திலே எங்களுடைய உபவாச கூட்டத்திலே அந்த கிராமத்திலிருந்து 40க்கும் அதிகமான மக்கள் வந்தார்கள். இன்றைக்கு நான் சொல்கிறேன், 2 சபைகள் அந்த கிராமத்தில் இருக்கிறது. அங்கிருக்கிற ஒரு சகோதரனை எழும்பி தேவனால் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த கிராமத்திலே சபை ஊழியம் செய்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு சில சாட்சிகள் சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த இடத்திலே ஒரு பெரிய அசைவு உண்டாகிறது. நீங்கள் பெற்ற அனுபவங்களை, நீங்கள் பெற்ற காரியங்களை அப்போஸ்தலர்கள் எப்படி சாட்சி சொன்னார்களோ அதே போல நீங்களும் சொல்ல ஆரம்பிக்கும் போது உங்கள் குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவார்கள், உங்கள் உறவினர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், உங்கள் சுற்றத்தார் ரட்சிக்கப்படுவார்கள், நம்முடைய தேசமும் ரட்சிக்கப்படும். நாம் பெற்ற அனுபவங்களை சாட்சிகளாய் சொல்லுவோம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எங்கெல்லாம் அப்போஸ்தலர்கள் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொன்னார்களோ அங்கு எல்லாம் பலத்த அசைவு உண்டாயிற்று. நீங்களும் சொல்லுகிற சாட்சி அநேகருக்கு அசைவை உண்டாக்கும். தேவ நாமம் மகிமைப்படும், ஆண்டவரும் சந்தோஷப்படுவார். அவரே பலத்த அற்புதம் செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். இந்த நாள் ஒரு சாட்சியின் நாளாய் மாறுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
உங்களுக்காக ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள பிதாவை, நல்ல தேவனே, அப்போஸ்தலர்கள் சாட்சிகளாய் மாறினது போல நாங்களும் சாட்சிகளாய் மாறி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இதை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே பலத்த அற்புதம் செய்வீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.